அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தோழர் அம்ர் பின் அபஸார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு தரகைப் தர்ஹீப் மற்றும் தபுரானி போன்ற ஹதீஸு நூற்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. மறுமை நாள் நிகழ்வாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனது வலது பக்கத்தில் சில மக்களை மறுமை நாளில் ரொம்ப நெருக்கமாக உட்கார வச்சுருப்பான். அவங்க நபிமார்களோ அதே நேரத்தில் அல்லாஹ்னுடைய பாதையில் உயிர் நீத்த அந்த மக்களோ கிடையாது. என்றாலும் அவங்களுடைய முகங்கள் பிரகாசமாக மின்னி கொண்டு இருக்கும். அல்லாஹுக்கு ரொம்ப அருகையில் அந்த மக்கள் இருப்பதை பார்த்து நபிமார்கள் கூட அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதான அந்த மக்கள் கூட பொறாமைப்படுவார்கள். அவங்க யார் என்று சஹாபாக்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் இவ்வாறு சொல்கிறாங்க. பல தரப்பட்ட மக்கள், பல மொழி பேசக்கூடிய பல இனத்தை சேர்ந்த மக்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடுவாங்க. எதுக்காக தெரியுமா? இறைவனை நினைவுகூறுவதற்காக வேண்டி மட்டும் ஒன்று கூடக்கூடிய அந்த மக்கள். ரெண்டாவது, பிற மக்கள்கிட்ட பேசக்கூடிய நேரத்தில் நல்ல வார்த்தைகளை தேடி எடுத்து பேசக்கூடிய மக்கள். நம்மளுடைய வார்த்தைகள் கூட பிற மக்களுக்கு துன்பத்தை தந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் நல்ல வார்த்தைகளை தேடி எடுத்து பேசக்கூடிய மக்கள். எப்படி ஒரு தட்டில் பேரிச்சம்பழங்கள்லாம் இருக்குதுன்னா அதில் நல்லதை மட்டும் பொறுக்கி எடுத்து நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோமோ, அதுபோல் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசக்கூடிய அந்த மக்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.